நான் ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கும்போது எனக்கு பிறந்த நாள் வந்துட்டாவே அப்போல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எந்த மாதிரினா, பிறந்த நாள் அன்னைக்கு கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாது, பிறந்த நாள் அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது, பிறந்த நாள்னா காலையில் எந்திரிச்சோன்னே கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும், இந்த மாதிரி அழுகக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எதை செஞ்சாலும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கறி செய்யக்கூடாதுன்னா அப்போ என்னதாங்க பிறந்த நாளைக்கு ஸ்பெஷலாக செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக எங்கள் வீட்டில் பண்ணுறது வந்து காளான் பிரியாணி தான். காளான் பிரியாணி மட்டுமான்னு பார்த்தா கூடவே வந்து இந்த ரவா கேசரியும் இனாமா வந்துடும். அதுதான் வந்து எனக்கு ஸ்பெஷலே. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்த்டே அன்னைக்கு காளான் பிரியாணி பண்ணியிருக்காங்கனாவே பிரியாணி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நினச்ச உடனே சிக்கன் பிரியாணி, நினச்ச உடனே காளான் பிரியாணி, நினச்ச உடனே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் நம்ம பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த காளான் பிரியாணியோட ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலில் போயிட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அங்கே போய் பாருங்கள். கொஞ்சம் பேச தெரியாமல் தப்பு தப்பாக தான் பேசியிருப்பேன், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.